ஹாய் இன்றைக்கி என்ன கேக் பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் தீம் கேக் தான் பண்ண போகிறோம். ஸோ நிறைய கேக் செஞ்சு டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பைடர்மேன் தீம் கேக்கே வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெரி ஃப்ளேவரில் வந்திருக்கு. ஸோ ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிவிட்டேன். ப்ளூபெரி ஃப்ளேவர் விப்பிங் க்ரீம் எல்லாமே வந்து 1 by 1 கொடுத்தாச்சு. க்ரம் கோட்டு கொடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பைடர்மேன் தீம் கேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் முடிச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour வந்து செட் பண்ணி எடுத்துட்டோம்னா க்ரம் கோட் முடிச்சதுக்கப்புறமா செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். விப்பிங் க்ரீமில் வந்து ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக ஓவர்லோட் கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து நார்மலாக சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி ஊற்றும் போது அந்த டார்க்னஸ் கிடைக்காது. இதுவே வந்து நம்ம விப்பிங் க்ரீம் டார்க்காக கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாக்லேட் மெல்ட் பண்ணி ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நமக்கு ஒயிட் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணியாச்சு. மெல்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டேன். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணி பிளாக் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு கனாஸ் ரெடி பண்ணேன். ஸோ மேலே வந்து டாப்பிங்கும் கொடுத்து முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து